கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த படிநிலை இடிநிலை எல்லாம் இந்த ஆன்மீகத்தில் கிடையவே கிடையாது. நான் இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன், இதெல்லாம் மெக்கல்லே கற்று கொடுத்துட்டு போனேன் இஷ்டம். அப்படிலாம் கிடையாது. ஒருவன் அறிவாளி ஆகுறான், முழுமை என்ன, இப்போ கால் அறிவாளி ஆகிக்கிறான், அரை அறிவாளி ஆகிக்கிறான், முக்கா அறிவாளி ஆகிக்கிறான், இப்போ முழு அறிவாளி ஆகிக்கிறான். அப்படிலாம் ஒருத்தன் கிடையாது. அறிவாளி ஆகிட்டான், முட்டாள்னா முட்டாள் ஆகிட்டான், அவ்வளோதான். தகவல் அறிவு பெற்றவன் தகவல் அறிவு பெற்றிருக்கிறான். தகவல் அறிவு பெற்று தனக்கேற்றபடி மாற்றிக்கினவன் தனக்கேற்றபடி பலவிதம். ஆனால் இதில் 1, 2, 3லாம் சொல்ல முடியாது. சில விஷயங்கள்ல சிலருக்கு தெரியாத ஒரு பகுதி இருக்கும், சில விஷயங்கள்ல சிலருக்கு தெரிஞ்ச பகுதிகள் இருக்கும். முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது எனக்கு. அதில் நான் இப்போ முன்னேறி இருந்தா பின்னேறி இருந்தா முதல் நிலையில் இருந்தா எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முழு அறிவோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எது முழு அறிவு அப்படின்னு கேட்டா, பாக்குறவங்க போறவங்க வரவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான் முழு அறிவு. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொன்ன மாத்திரத்துல நீங்க எல்லாம் நல்லா நினைக்கக்கூடாதா? சொன்ன உடனே நீங்க நினைச்சுப்பீங்க ஆமா அப்படிதான் இருக்கு. போன உடனே பொண்டாட்டி திட்டுவீங்க. திட்டுறது கூட பாசத்துல திரும்ப பேசுறதுக்கு இல்லை, விருப்பம் ஆவீங்க. யாருன்னா நல்லா இருந்தாங்கன்னா பிடிக்காம போயிடும். இதெல்லாம் எங்க வந்தது? அப்படின்னா நம்ம தான் காரணம். இது ஆன்மீகம் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு மனிதன் பிறந்திருக்கிறேன், வாழ்றேன், எனக்கு கடவுள்னா எப்படின்னு ஒருத்தர் யாரும் தகவல் கேட்டுச்சு. அப்பா காலகாலமா ஜென்மமா தேடி இருந்தேன். கல் மண்ணு மட்டை மயிறு நினைச்சிருந்தேன். கடவுள் விட்டுட்டோன்னு ஒருத்தன் தெளிவா சொல்றான். இவ்வளவு பேசினுக்கிறான், சாட்சியும் கொடுக்குறான், சாட்டும் கொடுக்குறான், அனுபவிக்க முடியும்னு சொல்றான், அனுபவிக்க வச்சும் பாக்குறான். அவனாண்ட போய் ஒரு 4 பேர் அனுபவிச்சும் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களும் அதை சொல்றாங்க. இது விட வேற என்ன பண்ணா, அவள் தான் முந்திச்சு ஆன்மீகம். இதுல எங்க வந்துக்கிறேன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? முயற்சி செய்யும் போதே நீங்க ஆன்மீகம் கடவுளை புரிஞ்சுக்க முடியும். என்ன இன்னும் சொல்ல போனா கல்ல மண்ண இது மதவாதிங்க கூட ஆன்மீகவாதிங்க தான். என்னன்னா அறியாமையை போய் அவங்க உள்ள புரிஞ்சிச்சு. ஆன்மீகத்தில் முன்னேறாமலாம் இல்லை. ஆன்மீகத்தில் முன்னேறினால்தான் கடவுள் இருக்குது, ஏதோ ஒன்று படிச்சது ஒன்று இருக்குதுனால்தான் மதத்துக்குள்ள போய் சிக்கினுக்கிறாங்க. இன்னும் அந்த மதத்துக்குள்ள போய் சிக்க மாட்டாங்க. ஸோ ஆன்மீக அறிவு இருக்கிறதுனால தான் முட்டாளாவே போயிருப்பாங்க. அறிவுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் முட்டாள் ஆகிடும். அறிவு இல்லைன்னா நம்ம முட்டாளாவே ஆகிட முடியாது. நாய் பூனை சிங்கத்தெல்லாம் கூப்பிட்டு உன்னோட ஐக்கில் உள்ள இதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கு அப்படி ஒன்று இல்லை, நம்ம அப்படி இல்லை. அதனால நீங்க ஆன்மீகத்தில் முன்னேற்றிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, முன்னேற்றிங்க. 100% ஒருத்தர் வெற்றி பெற்றவர் யார்? எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். உண்மையா இருக்கணும். இது எல்லாம் நினைக்கிறேன்னா சும்மா இல்லை. பிசினஸ்க்காகவோ ஆளுக்கு ஒரு பேச்சோ, இப்படி ஒரு பேச்சு, இப்படி திரும்பி ஒரு பேச்சு, இப்படி ஒரு திரும்பி பேச்சு, நேராகவே பேசுவேன். நீ இந்த மாதிரி குற்றம் செய்யறேன்ட்டு, இந்த மாதிரி தப்பு செய்யறடா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒலிக்கும். நேராகவே இந்த மாதிரி சொல்றாங்க, வேற என்ன செய்யறது? அப்பதானே திருந்துவாங்க. திருந்தலனாலும் அது அவங்க பிரச்சனை. ஆனா சொல்ல வேண்டியது என் பிரச்சனை இல்லை. சொல்லாம போனா நல்லது இல்லையே. நீங்க ஆன்மீகத்துல கூட இவ்வளவு படிநிலாம் சொல்லி பக்தி, அப்புறமா பக்தியிலேருந்து கொஞ்சம் அப்படியே முன்னேறி இன்னொரு ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பு சொல்லி வச்சிருப்பாங்க. நேரம் இல்லை, கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. 4 ஸ்டெப்பு வச்ச பேர் தான் நீங்க அங்க வந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா நிலையிலும் பக்தி இருக்குது, எல்லா நிலையிலும் ஞானம் இருக்குது, எல்லா நிலையிலும் முக்தி இருக்குது, எல்லா நிலையிலும் கர்மம் இருக்குது. ஸோ கர்மம் இல்லாத மனிதன் எப்பவுமே இல்லை. ஞானி ஆகிட்ட கர்மம் பண்ண மாட்டாரா, கக்க போக மாட்டாரா, சாப்பிட மாட்டாரா, மூச்சு விட மாட்டாரா, வாழ மாட்டாரா, கர்மத்தை எப்பவும் தான் செய்வார். அவர் கடவுள் நினைக்க மாட்டாரா, நன்றியோடு இருக்க மாட்டாரா, பக்தியா இருக்க மாட்டாரா, ஞானத்தோடு இருக்க மாட்டாரா, அப்பா சும்மா அப்படிலாம் கிடையாது. சிங்கிள் ஷாட் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த புக்கு அதெல்லாம் தூக்கி விசிலிச்சுட்டு எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். யார் தான் ஆன்மீகவாதி தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.